ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முருகேஷ் பாலியா ஓல்டு ஏர்போர்ட் ரோட் கிட்ட வந்திருக்கோம். கபாப் டிலைட் ரோல்ஸ் அண்ட் கிரில்ஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது. சிக்கன் பிரியாணி எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். வாங்க வீடியோ பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதுக்கெல்லாம் டேபிளில் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த ஆஃபரு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்க டைமில் வந்துட்டு பிரியாணி மட்டும்தான் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கிரில் ஆஃபர் இருக்குது. ஸோ இன்னொரு வீக் வந்து ரோல்ஸ் ஆஃபரு, ஷவாமா ரோல்ஸ் எல்லாம் இருக்குது சிக்கன். ஸோ எவ்ரி வீக் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் தான் ஆச்சு. எங்களோட டைமிங்ஸ் வந்து மார்னிங் 11 o'clockலேருந்து டில் நைட்டு 11 o'clock வரைக்கும் இருக்கு. ஹாலிடேஸ்லாம் கிடையாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். சிக்கன் கபாபு, இது கூட வந்து தயிர் பச்சடி, டால் கொடுத்துருக்காங்க. இது வந்து பன்னீர் மஞ்சூரி வாங்கியிருக்கோம். இது கேரளா பரோட்டா. ஸோ இதுக்கு தொட்டன் சாப்பிட்றதுக்கு பட்டர் சிக்கன் வாங்கியிருக்கோம். ஒரு வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ஆஃபர்லாம் கிடையாது. ஸோ நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேரளா பரோட்டா. ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பட்டர் சிக்கனு நல்ல ஒரு கிரேவியோடு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்கு. ஸோ பீசஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 பீசஸ். எல்லாமே பெரிய பெரிய பீசஸாக தான் இருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவியோட சாப்பிட்டு பார்க்கலாம். பரோட்டா சாப்பிடும் போதே நல்லா சாஃப்டா தான் இருக்கு. சுட சுட இருக்கு. ஆறிட்ட பிறகு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது கிரேவியும் ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்பைசியா, நல்ல காரம் ஜரமா இருக்கு. இப்போ வந்து சிக்கன் பீசஸ் பார்க்கலாம். சரியான சாஃப்டா இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த கிரேவியோடய சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு. ஸோ இது கிரேவியோட சிக்கன் பீசஸோட சேர்த்து சாப்பிடலாம். நல்லா நம்ம கேட்கும் போதே வந்து நல்லா ஸ்பைசியா வேணும்னு கேட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி தராங்க. காரம் வேணும்னா காரம், இல்லை காரம் வேண்டாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணி பார்க்கலாம். பாருங்க, தலைவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பெரிய லெக் பீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ரைஸும் வந்து குவான்டிட்டி நிறைய தான் இருக்கு. இந்த பவுல் ஃபுல்லா இருக்கு. ஸ்பூன்ல வர மாதிரி தெரியல. நம்மளே எடுத்துடலாம். அப்புறம் நினைச்ச ஒரு பீஸ் தான் இருக்குது போல இருக்கு. 2 பீஸ் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய லெக் பீஸும் இன்னொரு பீஸும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பை ஒன் கெட் ஒன் தான். எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இந்த ஆஃபரு. வீக்லி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீக் வந்து பிரியாணி, இன்னொரு வீக்குக்கு குரில், இன்னொரு வீக்குக்கு வந்துட்டு ரோல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஷவாமா ரோல்ஸ், சிக்கன் ஷவாமா ரோல்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிள். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. தயிர் பச்சடி இந்த டாலரோட தொட்டுன்னு சாப்பிட்டா இதனுடைய டேஸ்ட் வந்து எனக்கு செட் ஆகுதில்லை. நம்ம வாங்கிக்க பட்டர் சிக்கன் அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடலாம். எனக்கு நல்லா அந்த காரமா சாப்பிடணும். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். தயிர் பச்சைலாம் போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த காரம் எல்லாம் வந்து கம்மியாயிடுது. ஸோ எனக்கு அப்படி பிடிக்கிறது இல்லை. ஸோ டாலெல்லாம் நான் கண்டிப்பா தொட்டுக்க மாட்டேன். சப்பாத்திக்கு வேணா மேபி நல்லா இருக்கலாம் டேஸ்ட். சூப்பரா இருக்கு. ஸோ பீசஸ் பார்க்கலாம்.
செம்ம சாஃப்டா இருக்கு பாருங்க, சரியான சாஃப்ட். சிக்கன் நல்ல ஜூஸியாவும் நல்ல சாஃப்டாவும் இருக்கு. அந்த மசாலா நல்லா வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. அதுல இதோட சேர்த்து அந்த கிரேவி, ரைஸ், பிரியாணி பீசஸ். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கபாப் பார்க்கலாம். நல்லா கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தக்காளி எல்லாம் வந்து லோட்டஸ் மாதிரி வந்து அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ கபாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பன்னீர் சில்லி எடுக்கலாம். நல்லா வந்து கிரேவியோடு கொடுத்துருக்காங்க. கேப்சிகம்மு, கொத்தமல்லியெல்லாம் தூவி கருவேப்பிலாம் போட்டு செமையா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிரேவியோட அப்படியே டிப் பண்ணிட்டு சாப்பிடலாம். பன்னீர் வந்து கபாப் மாதிரி பண்ணிட்டு அப்புறமா இந்த கிரேவி பண்ணி அதுல வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சது. சப்பாத்தி, புல்காக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ கபாபும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடலாம். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. நல்ல காரஞ்சாரமா பண்ணியிருக்காங்க. ஸ்பைசியா கேட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கபாபு ரைஸோட சேர்த்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.